والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا حبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. عالم तेरे रहम और करम और अफू और दरगुजर का तुझे वास्ता। सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का, जमी बिराने सलासिल का, पीर नूरी का, पीर आरिफ का, पीर इमदाद वास्ता। या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा, बिजाहि सय्यदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम. கண்ணுமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் உலோகத்தின் இரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹைரு உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர் வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபீன்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் சுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். அல்லாஹு தஆலா அவன் எப்பொழுதும் நம்மோடு தான் இருந்து கொண்டிருக்கிறான். அவன் நம்மோடு இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு விளங்கி கொண்டு அதை நம்பி அந்த சிந்தனை மாறாமல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுவதுதான் ஈமான். அல்லாஹ்வை மறந்துவிட்டால் அல்லாஹ்வின் மீது நமக்கு ஈமான் இல்லை. அல்லாஹ் மறந்துட்டா நமக்கு என்ன இல்லை? ஈமான் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் திருடும் பொழுது அவன் மூமினாக இருக்க மாட்டான். தவறு செய்யும் பொழுது அவன் என்ன செய்ய மாட்டான்? பாவங்கள் செய்யும் பொழுது அவன் மூமினாக இருக்க மாட்டான். ஈமான் போயிடும். ஈமான் இருக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? ரசூலுல்லாஹ் லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமினுன், லா யஸ்ரிகு ஸாரிகு ஹீன யஸ்ரிகு வஹுவ முஃமினுன்.
ஒரு விபச்சாரம் செய்பவன் விபச்சாரம் செய்ய மாட்டான், அவன் மூமினாக இருக்கும் நிலையில். ஒரு திருடக்கூடியவன் திருட மாட்டான், அவன் மூமினாக இருக்கும் நிலையில். இதேதான் நாம சொல்லுவோம். சாதாரணமாக கேட்டோம்னா, ஃபிக்ஹ் சட்டப்படி கேட்டோம்னா அவன் மூமினா முஸ்லிமா, முஸ்லிம் தான். ஆனால் முஸ்லீம்னா வெளிரங்கத்தில் முஸ்லீம் அவ்வளோதானே தவிர அவன்கிட்ட உண்மையில் என்ன இல்லை, உள்ள ஈமான் இல்லை. ஒரு இடத்துல பேருக்கு முஸ்லீம். இப்போ பாவம் செய்யும் பொழுது ஈமான் என்ன செஞ்சிடும், ஈமான் போயிடும்ன்றாங்க, ஈமான் இருக்காது. இப்போ உலகத்தில் அல்லாவை மறப்பதை விட பெரிய பாவம் ஒன்றும் கிடையாது. அல்லாவை மறப்பது கஃப்லத். நபி இடத்துல அல்லாஹ் கட்டளையிடுறான், வலா தக்கும் மினல் காஃபிலீன். என்ன செய்யாதீங்க, நீங்கள் கஃப்லத்துடையவராக ஆகிவிடாதீர்கள். இப்போ அல்லாவை மறப்பது என்னதான் பாவம். அல்லாஹால அதற்கு கடுமையான தண்டனைகளை சொல்றான். இந்த உலகத்திலேயே தண்டனை கொடுப்பன்றான். அமன் அஅரத அன் திக்ரி, யார் என்னுடைய திக்ரை புறக்கணிக்கிறார்களோ ஃபைனலஹு மஈஷத்தன் தன்கா, அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது. பாவன் இருக்க போய் தானே நெருக்கடியான வாழ்க்கையால தண்டனை கொடுக்குறான். பாவமே இல்லைன்னா அல்லாஹ் இந்த தண்டனை கொடுப்பானா? இந்த உலகத்திலே நெருக்கடியான வாழ்க்கை. நாளை ஆகிரத்தில் அவனை குருடனாக எழுப்புவோம். ஒன்றும் தெரியாது அவனுக்கு. இன்னொரு ஆயத்தில் சொல்றான், அம்மா யாஷான் திக்ரி ரஹ்மான், ரஹ்மானுடைய திக்ரை யார் புறக்கணிக்கிறானோ நுகையிது லஹு ஷைத்தானா, ஷைத்தானை ஏவி விட்டு விடுவோம். நம்ம என்ன செஞ்சிருவோம், மேல ஷைத்தானை ஏவி விட்டு, சைத்தான் பிடிச்சிருச்சுன்னா திக்ர் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான், சைத்தான் பிடிக்க வச்சிருவேன் நான் அவனை. சைத்தான் பிடிச்சிருச்சு, அதுக்கு பிறகு எல்லா பாவமும் நடக்குமா இல்லையா? அப்ப எல்லா பாவங்களுக்கும் ஆணிவேர் அல்லாஹ்வை மறப்பது. ஏன்னா பாவத்தை தூண்டுறது யாருதான்? ஷைத்தான். அந்த ஷைத்தான் வர்றதுக்கு காரணமே அல்லாஹ் மறக்கிறது தான். அல்லாஹ் மறந்துட்டா அல்லாஹ் சொல்றான், நானே ஏவி விட்டுருவேன், பிடிச்சிக்கோ இவனை. இப்போ அல்லாவே ஷைத்தானை ஏவி விட்டா அவன் நல்ல வழிக்கு வர முடியுமா? அப்போ எவ்வளோ பெரிய பாவம் இது. இப்போ அல்லாஹால இந்த பாவத்துடைய, அல்லாஹ்வை மறக்கும் பாவம் என்பது எவ்வளவு பெருசு என்று, அது ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லலை, நேரடியாக சொல்லலை. ஆனால் அதனுடைய தண்டனையை சொல்லி விலக்கி தரான். அதனுடைய தண்டனை ஒன்று நமக்கு புரியக்கூடிய தண்டனை ஒன்று சொல்றான், இன்னொன்று நம்ம அதை பெருசாக எடுத்துக்காத ஒரு தண்டனை சொல்றான். ஒரு தண்டனை நெருக்கடியான வாழ்க்கை. நெருக்கடியான வாழ்க்கைனா அது எவ்வளோ பெரிய தண்டனை. உலகத்தில் நெருக்கடியான வாழ்க்கை என்பது அது சின்ன தண்டனையா பெரிய தண்டனையா? அதை விட பெரிய தண்டனை வேற ஏதாவது இருக்க முடியுமா? காசு இருக்குது, பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, ஆனால் நெருக்கடி, இக்கட்டில் மாட்டிக்கிட்டு நான் அப்படி ஆக்கிடுவேன்றான். இப்போ அது எவ்வளோ பெரிய தண்டனை. சைத்தான் பிடிச்சிக்கிறது அதை நம்ம தண்டனையாக நினைக்கிறது இல்லை. சைத்தான் தானே இருந்துட்டு போட்டோம். மனிதர்கள் அதை என்ன செய்யறது இல்லை, சைத்தானை பெருசா கண்டுக்கிறது இல்லை. ஆனால் அதை விட பெரிய தண்டனை ஒன்றும் கிடையாது. அப்போ தீன விளங்கினவங்களுக்கு சைத்தான் பிடிக்கிறதுன்றது பெரிய தண்டனை. தீன விளங்காதவங்களுக்கு துனியாவில் நெருக்கடின்றது பெரிய தண்டனை. அப்போ நீ தீன விளங்கினவனா இருந்தாலும் சரி, தீன விளங்காதவனா இருந்தாலும் சரி, உனக்கு பெரிய தண்டனை நான் கொடுப்பேன்றான். அப்போ அல்லாஹால புரிய வைக்கிறான்.
அல்லாவை மறப்பது என்பது என்னது? என்ன பாவம்? சின்ன பாவம் கிடையாது, பெரிய பாவம்ன்றான். மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க? அல்லாவை மறக்கிறது என்ன? அது அப்படி அப்படி ஒரு விஷயமே இருக்கிறதா தெரியல. அதனால தான் இன்னைக்கு என்னது? நெருக்கடியான வாழ்க்கை. எல்லா மனுஷனும் என்னதான் நினைக்கிறான்? யார்கிட்ட போய் கேட்டு பாருங்க, ஒரே சிக்கலுங்க. அப்படியே நகர முடியல, செய்ய முடியல, அப்படியே மாட்டிக்கிட்டேன் நான். அதனால என்ன செய்ய முடியல? செய்ய முடியல. ஏழையும் அப்படிதான் சொல்றான், பணக்காரனும் அப்படிதான் சொல்றான், அதிகாரத்தில் இருக்கிறவனும் அதான் சொல்றான், அதிகாரம் இல்லாதவனும் அதான் சொல்றான். எவனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லாம் என்னதான் சொல்றாங்க? அப்படியே அதுக்கு காரணம் அவன் என்ன நினைக்கிறான்? இது சரியாயிருச்சுன்னா நான் ஃப்ரீ ஆயிடுவேன். அது சரியான 1000 பேர் சிக்கட்டில் இருக்கிறானே, நீ நினைக்கிற அது சரியாயிட்டா என்னது? நான் ஃப்ரீ ஆயிடுவேன். எது சரியான ஃப்ரீ ஆயிடுவேன் நீ நினைக்கிறியோ, அது சரியான 1000 பேர் வேற இக்கட்டில் உட்காந்துருக்கிறானே, அவன் என்ன சொல்லுவான்? அப்படி அந்த 1000 பேர் வேற ஒவ்வொன்று சொல்லுவான். அது சரியாயிட்டா நான் ஃப்ரீ ஆயிடுவேன், இது சரியாயிட்டா நான் ஃப்ரீ ஆயிடுவேன். இப்போ உலகத்தில் எது சரியானாலும் யாரும் என்ன செய்ய முடியாது? ஃப்ரீயாக ஆக முடியாது. இக்கட்டில் இருந்து, நெருக்கடியில் இருந்து என்ன செய்ய முடியாது? நீங்க முடியாது, விலக முடியாது, தப்பிக்க முடியாது. நெருக்கடி இருந்துகிட்டே இருக்கும். எது வரைக்கும் இருக்கும்? அல்லாவை நினைக்கிற வரைக்கும் இருக்கும். அல்லாவுடைய அப்ப இதை விட பெரும்பாவம் இருக்க முடியுமா? அல்லாஹ் மறக்கிறதை விட பெரிய பாவம் இருக்க முடியுமா? அதை விட ரொம்ப பயங்கரமான பாவம் இருக்க முடியுமா? எவ்வளோ பெரிய பாவம் இது? அதுதான் எல்லா பாவங்களுக்குமே ஆணிவேர். அல்லாஹ்வை மறப்பது தான் எல்லா பாவங்களுக்கும் ஆணிவேர். இப்போ அந்த பாவம் செய்யும்போது ஈமான் இருக்குமா? இருக்கிறதே பெரிய பாவம். ஏன் திருடுறான்? சைத்தான் வழிகேடு தான் திருடுறான். ஏன் எல்லா பாவமும் செய்கிறான்? ஏன் தண்ணி அடிக்கிறான்? ஏன் அது பண்ணுறான்? ஏன் இது பண்ணுறான்? எல்லாத்துக்கும் காரணம் யார் வழிகெடுக்கிறது? சைத்தான் வழிகெடுத்துறதுனால தான் அந்த பாவங்களை செய்கிறான். அந்த சைத்தான் வர்றதுக்கே இந்த பாவம் காரணமாக இருக்குதுன்னா அப்போ இது எவ்வளோ பெரிய பாவமாக இருக்கும்? சைத்தான் வர்றதுக்கே எந்த பாவம் காரணம்? அல்லாஹ் மறப்பது. அப்போ அது எவ்வளோ பெரிய பாவம்? இப்போ அந்த பாவம் நாம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஈமான் நமக்கு இருக்குமா? ஈமான் இருக்காது. என்ன செய்யாது? அல்லாஹ் மறந்துட்டா இன்னைக்கு என்ன எப்போ பார்த்தாலும் நல்லா நினச்சிடும். அந்த சாப்டரே இல்லை, இந்த சப்ஜெக்டே இல்லை, மதரசாலையும் இல்லை, உலமாக்கள்கிட்டையும் இல்லை, உஸ்தாத்மார்கள்ட்டையும் இல்லை, ஷேகுமார்கள்ட்டையும் இல்லை. எல்லாம் ஏதோ ஒரு போக்கில் போகிறாங்க, எங்கேயும் கிடையாது. இப்போ அல்லாவை மறப்பதை விட மிக பெரும் பாவம் ஒன்று இல்லை. அந்த பாவத்தில் நாம் இருக்கும் பொழுது நம்மிடத்துல ஈமான் இல்லை. நம்மிடத்துல ஈமான் இல்லை. அப்போ உலகத்தில் யார்கிட்ட இருக்கு ஈமான்? ஈமான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், எங்கே இருக்கு ஈமான்? அப்போ நீ பேருக்கு வெளியில முஸ்லீம், அவ்வளோதான். ரிஜிஸ்டர் வெளியில முஸ்லீம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதானே தவிர உண்மையில் உள்ள என்ன கிடையாது? ஒன்றுமே இல்லை. இப்போ ஈமான் போயிருச்சுன்னா அப்போ அங்கே என்னதான் இருக்கும்? ஷிர்கும் குஃபுரும் தான் இருக்கும். இப்போ ஈமான் அல்லாவை மறந்தவர்களிடத்துல என்ன இல்லை? ஈமான் இல்லை. இப்போ அல்லாவை நினைப்பதை தவிர நமக்கு வேற வழியே இல்லை. அல்லாவை என்ன செய்யணும்? நினைச்சே ஆகணும். அப்பதான் சைத்தானை விட்டு என்ன செய்ய முடியும்? தப்பிக்க முடியும். நெருக்கடியான வாழ்க்கையிலிருந்து தப்பிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடி நீங்க வேண்டுமானால் அல்லாஹ் என்ன செஞ்சு ஆகணும்? நினைத்தே ஆக வேண்டும். ஷைத்தானுடைய வழிகெடுப்பதிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால், ஷைத்தானிடமிருந்து நாம் தப்பிக்க வேண்டுமானால் நாம என்ன செஞ்சே ஆகணும்? அல்லாஹ்வை
திக்ரு செய்தே ஆக வேண்டும், அல்லாவை நினைத்தே ஆக வேண்டும். இப்போ அல்லாவை எப்படி நினைக்கிறது? அதுதான் ஷேக் மரமுக்கு சொல்லித்தரேன். இது எவ்வளோ பெரிய பாக்கியம்! ஈருலகத்துடைய பாக்கியத்தை ஷேக் மரமுக்கு என்ன செய்கிறாங்க? லேசாக சொல்லித்தராங்க. நமக்கு அது நம்முடைய அறிவுக்கு அது எட்ட மாட்டேங்குது, நம்முடைய விளக்கத்துக்கு அது வரமாட்டேங்குது. மக்கள் என்ன நினைக்கிறாங்க? சாதாரண விஷயம், சும்மா ஒன்றும் இல்லை, இது ரொம்ப அற்பமான விஷயம், மட்டமான விஷயம். உண்மையில் ஈருலகத்திலும், இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் திக்ரை விட பெருசு வேற ஒன்றுமே கிடையாது. இது அல்லாவுடைய தீர்ப்பு. வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாவுடைய திக்ரு தான் என்னது? மிக பெரியதுன்னு நல்லா சொல்கிறான். அதை விட என்ன கிடையாது? பெருசு வேற ஒன்றுமே இல்லை. எப்படி அல்லாவை திக்ரு செய்வது? அல்லாவை அவன் என்னோடு தான் இருக்கிறான். எப்படி திக்ரு செய்யணும்? அவன் என்னோடு தான் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? அவன் தான் என்னுடைய கண்களாக இருக்கிறான், அவன் என்னுடைய காதுகளாக இருக்கிறான், அவன்தான் என்னுடைய தலையாக இருக்கிறான், அவன்தான் என்னுடைய எலும்புகளாக அவன்தான் இருக்கிறான், அவன்தான் என்னுடைய நரம்புகளாக இருக்கிறான், அவன்தான் என்னுடைய இரத்தமாக இருக்கிறான், அவன்தான் என்னுடைய சதைகளாக இருக்கிறான், என்னுடைய கைகளாக, என்னுடைய கால்களாக, அனைத்துமாக யார் தான் இருக்கிறா? அல்லாஹ் தான் இருக்கிறான். நான் இல்லை, என்னிடத்துல எதுவும் இல்லை, என்னிடத்துல எதுவும் இல்லை. இப்போ நமக்கு என்ன செய்யணும்? தண்ணி குடிக்கணும். உடனே என்ன செய்கிறோம்? நம்ம கையால் தான் எடுக்கிறோம். நம்ம எதால தான் எடுக்கிறோம்? கையால் தான் எடுக்கிறோம். அந்த கை யார்? அந்த கையாக யார் இருப்பது? அல்லாஹ் தான் இருக்கிறான். அப்போ இந்த கை உதவி செய்யலை, அல்லாஹ் தான் உதவி செஞ்சிருக்க. யார் உதவி செய்கிறா? நான் தண்ணி குடிக்க வேண்டுமானால் யாருடைய உதவி தேவை? அல்லாஹ்வுடைய உதவி தேவை. நான் ஒரு இடத்துக்கு போகணும், காலால் நடந்து போறேன். இந்த காலாக யார் தான் இருக்கிறது? அல்லாஹ் தான் இருக்கிறான். எனவே இந்த கால் எனக்கு உதவி செய்யல, காலுடைய ரூபத்தில் அல்லாஹ் தான் எனக்கு என்ன செஞ்சான்? உதவி செய்தான். ஒன்று நான் பார்க்கணும், என்ன செய்ய? எனக்கு கண்ணு வேணும். இந்த கண்ணாக யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? அல்லாஹ் இருக்கிறான். அப்போ இந்த கண்ணுடைய ரூபத்தில் நான் பார்ப்பதற்கு யார் உதவி செஞ்சுட்டு இருக்கிறா? அல்லாஹ் தான் உதவி செஞ்சுட்டு இருக்க. அல்லாஹ் தான் இருக்கிறான். அத்தனை உறுப்புகளாக, நம்முடைய நாடி நரம்புகளாக, உச்சி முதல் உள்ளங்கால் வரை யார் மட்டும்தான் இருக்கிறா? அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான். யார் மட்டும்தான் இருக்கிறா? அல்லாஹ் தான் இருக்கிறான். இந்த திக்ரை நம்முடைய ஆள் மனசுல பதிய வைக்கணும். நம்ம என்ன செய்யணும்? இதை பதிய வைக்கலாமா? முடியுமா? முடியாதா? இது கஷ்டமா? ரொம்ப லேசான விஷயமா? ரொம்ப இலகுவானது, ரொம்ப எளிமையானது. ஆனால் பிரயோஜனம் ஈருலகத்திலும் ரொம்ப பெருசு. பிரயோஜனம் இதை விட பிரயோஜனமானது வேற ஒண்ணுமே இல்லை. இதை விட பிரயோஜனமானது வேற ஏதாவது? நம்ம தொழுகையும் இல்லை, நோம்பும் இல்லை, ஜக்காத்தும் இல்லை, ஹஜ்ஜும் இல்லை. தொழுகையில் ரசூலா சொன்னாங்க, தொழுகுத்துட்டு ரொம்ப சைத்தான் வந்து கொடுப்பான். தொழுகையில என்ன செய்வான்? சைத்தான் வருவான். ஆனா திக்ரு செஞ்சா சைத்தான் ஓடிடுவான். யார்? ரசூலா தான் சொல்றாங்க, அல்லாஹ் தான் சொல்றான். அப்ப தொழுகை பெருசா, திக்ரு பெருசா? அப்ப தொழுகையை விட திக்ரு பெருசு. எல்லா அமல்களும் செய்யணும், எல்லா அமல்களும் வேண்டும். ஆனால் எல்லா அமல்களுக்கும் முன்னால் என்ன வேணும்? திக்ர். இந்த திக்ர் என்ன? அவன் என்னோடு இருக்கிறான். தொழுகைக்கு நேரம் இருக்குது, 5 வேளை, ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அதுக்கு நேரம் ஒதுக்குனா முடிஞ்சு போச்சு. ஆனால் திக்ருக்கு என்ன கிடையாது? நேரம் இல்லை. 24 மணி நேரமும் அவன் என்னோடு இருக்கிறான். நான் நடந்து போனா கூட உடம்பு வருது, உடம்பு இல்லை, அல்லாஹ் வரா. யார் வரா? என்னோடு யார் வரா? நான் எங்க போனாலும் என்னோடு யார் வர்றது? அல்லாஹ் வருகிறான். வஹுவ மஅக்கும் ஐனமா குந்தும். நீங்கள் எங்க இருந்தாலும் உங்களோடு அவன் தான் இருந்து கொண்டிருக்கிறான். உங்களோடு அவன் இருந்து கொண்டிருக்கிறான். எப்படி இருக்கிறான்? கையாக, காலாக, கண்ணாக, காதாக, மூக்காக, வாயாக, எலும்புகளாக, நரம்புகளாக, சதைகளாக, இரத்தமாக, நம் முழு உடலாக. அது மட்டும் இல்லை, நம்முடைய உடைகளாகவும் அவன் தான் இருக்கிறான். நம்ம ட்ரெஸ்ஸும் யாரு தான்? ட்ரெஸ்ஸும் யாரு தான்? அல்லாஹ் தான். நாம் சாப்பிடக்கூடிய உணவாகவும் யார் தான் இருக்கிறா? அல்லாஹ் தான் இருக்கிறான். நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியாக யார் தான் இருக்கிறா?
அல்லாஹ் தான் இருக்கிறான். நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றாக யார் தான் இருக்கிறா? அல்லாஹ் தான் இருக்கிறான். யார் தான் இருக்கிறா? அல்லாஹ். இப்போ அல்லாஹ் எப்படி மறக்க முடியும்? எப்படி மறக்க முடியும்? அப்படி மறந்தவன் நல்லவனா இருக்க முடியுமா? இவ்வளோ அவன் நம்மை சுற்றி சுற்றி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? நமக்கு அப்படியே நம்மளை பொத்தி பொத்தி பாதுகாக்கக்கூடிய அந்த இறைவனை, அந்த ரப்பை மறப்பவன் எப்படி நல்லவனா இருக்க முடியும்? அவன் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அப்ப அவனால நிம்மதியா இருக்க முடியாது, அவனால சந்தோஷமா இருக்க முடியாது. அவன் வழிகட்டு போறத தவிர வேற வழியே கிடையாது. அப்ப நேர்வழி பெற வேண்டுமானால் அல்லாவை என்ன செய்யணும்? திக்ரு செய்ய வேண்டும். அல்லாவை நினைக்க வேண்டும். அல்லாவை என்ன செய்யணும்? நினைக்க வேண்டும். அல்லாவை சதா 24 மணி நேரமும் என்ன செய்யணும்? நாம பார்த்துக்கிட்டே இருக்கணும். எங்க இருக்கிறான் அவன்? என் கூட தான் இருக்கிறான். எங்க இருக்கிறான்? என்னோட தான் இருக்கிறான். அவன் என்னுடைய ரப்பு, என்னுடைய இறைவன். மற்றவங்களுடைய இறைவன் எல்லாம் எங்கெங்கேயோ இருக்கிறாங்க. மற்றவங்களுடைய இறைவன் எல்லாம் எங்கெங்கேயோ இருக்கிறாங்க. அவங்க இறைவன்லாம் வெளியில இருக்கிறாங்க. என் இறைவன் என்னோடு இருக்கிறான். என்னுடைய இறைவன் எப்படி இருக்கிறான்? என்னுடைய ஒவ்வொரு உறுப்பாகவும் அவன் தான் இருக்கிறான். அவன் எப்படி அவனை மறக்க முடியும்? எவ்வளோ அவன் என் மேலே எவ்வளோ அன்பு இருந்தா, என் மேலே எவ்வளோ பாசம் இருந்தா அவன் என்னோட ஒட்டிக்கிட்டு இருப்பான். நான் கேட்டேன்னா அவன்கிட்ட, என் கூட வந்துரு, வா, என் கூட இரு, என்னைக்குனாச்சும் நான் சொல்லியிருக்கிறேன்னா? நான் கேட்கவும் இல்லை, நான் அவனை என்ன செய்யல, கூப்பிடவில்லை. அலையா விருந்தாலையா வந்து உக்காந்துருக்குறான். எவ்வளோ அன்பு. நாம் வந்து யாராவது நம்ம கூப்பிடலன்னு போவோமா? ஒரு தடவை கூப்பிட்டா கூட போக மாட்டோம், 9 தடவை கூப்பிடணும். மரியாதை இல்லாத இடத்துக்கு எதுக்குங்க போனோம்? அப்படியே ஏதோ நம்ம கூப்பிட்டு போயிட்டோம், பார்த்தா நம்மளை மதிக்கலை, 5 நிமிஷம் இருக்க மாட்டோம், பார்ப்போம், என்ன செய்யலை, போகிறோம், வாங்க வாங்கன்னு சொல்லலை, நிற்போம், அங்கே என்ன செஞ்சிருவோம்? ஓப்பா போன வேகத்தில் என்ன செஞ்சிருவோம்? ரிட்டர்ன் ஆயிடுவோம். ஆனால் அல்லாஹ்தால எவ்வளோ காலமாக நம்ம அவனை மதிக்கலை, அவனை நினைக்கல, அவனை புரிஞ்சுக்கல, அவன் எங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கல, அவன் என்ன பண்ணுறான்னு நம்ம என்ன செய்யலை, பார்க்கல. ஆனால் அவன் நம்மை விட்டு பிரியவே இல்லை. ஒரு நொடியும் நம்மை விட்டு பிரியவே இல்லை. அவன் என்ன செய்யலை, மதிப்பு மரியாதையை பார்க்கல. என்னடா இவன் மதிக்க மாட்டேங்கிறானே, என்னை கண்டுக்க மாட்டேங்கிறானே, எனக்கு எதுவுமே செய்யலையே, இவன் கூட நான் இருக்கிறதா, போடா போயிடுவோம் அப்படின்னு என்ன செய்யலை, நம்மை விட்டு அவன் செல்லவில்லை. அவன் நம்மோடு சதா இருந்து கொண்டு நம்மை வாழ வைத்து கொண்டு இருக்கிறான். எப்படி வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறான்? அவனை மாதிரி யாராவது வாழ வைக்க முடியுமா? எப்படி வாழ வை, யாரும் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அவன் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? வாழ வைத்து. இப்படி யாராவது உலகத்தில் வாழ வைக்க முடியுமா? ஒரு தாய் தகப்பனால் வாழ வைக்க முடியுமா? யார் வாழ வைக்க முடியும்? நண்பர்களால் வாழ வைக்க முடியுமா? உறவினர்கள் வாழ வைக்க முடியுமா? யார் வாழ வைக்க முடியும்? அவன் விட்டு விட்டால் நம்மை பிடிப்பதற்கு யாரும் இல்லை. அவன் கை விட்டுட்டான்னு சொன்னா நமக்கு என்ன கிடையாது? நாதி கிடையாது. அல்லாஹ்தாலா நல்ல விளக்கத்தை தருவானாக. அவனுடைய நேசர்களில் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அவனுடைய பைத்தியங்களில் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வை நீங்க திக்ரு செய்யணும். எப்படி திக்ரு செய்யணும்? மக்கள் சொல்லணும், இவங்க அல்லாஹ் பைத்தியங்கன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? பைத்தியக்காரர்கள் இவர்கள்னு சொல்லணும். அப்படி திக்ரு செய்யணும். மற்றவங்களுக்கு புரியாது, அல்லாஹ் விளங்குறவங்களுக்கு தான் தெரியும். அல்லாஹ் எவ்வளோ அன்பா இருக்கிறான். அவன் மேல பைத்தியமா நான் இல்லாட்டி நான் என்ன மனுஷன்? நான் அந்த அளவுக்கு திக்ரு செய்யணும்னு யார் சொல்லியிருக்கிறா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நாம என்ன செய்கிறோம்? இப்படியே கஞ்சத்தனம், இப்படியே நம்முடைய அறிவு எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறோம். நம்முடைய சிந்தனை யோசனை எல்லாம் துனியாவுக்கு அவ்வளோ யோசனை, அவ்வளோ யோசிக்கிறோம். ஒரு 5 ரூபாய்க்கு, ஒரு 10 ரூபாய்க்கு, எவ்வளோ அப்படி யோசிக்கிறோம். நம்ம அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், ஒரு 5 ரூபா லாபத்துக்காக, 10 ரூபா லாபத்துக்காக, ஒரு 5 ரூபா காரியத்துக்காக. ஆனால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் மண்டை வேலை செய்யவே மாட்டேங்குது. மண்டையை திறக்கிறதே இல்லை, என்ன செய்யறதே இல்லை, சிந்திக்கிறதே இல்லை. அப்படியே யாரும் சொல்லி கொடுத்தாலும் எதுக்குங்க போட்டு. இல்லை, இந்த சமுதாயத்தை பாதுகாப்பானாக. வெறும் தொழுகிறது, நோன்பு வைக்கிறது,
இது வெளிரங்கமாக ஒரு 4 மக்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு 4 விஷயத்தை செஞ்சிட்டோம். தொப்பி போட்டோம், தாடி வச்சுட்டோம், ஒரு இஸ்லாம்னு ஒரு கோலம், நம்மளா ஒரு கோலத்தை உருவாக்கிக்கிட்டோம், அந்த கோலத்தில் இருந்துட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சு முஸ்லீம் பேரை வச்சுட்டோம். ஒரு பேர், ஒரு ஊர், ஒரு அமைப்பு, அவ்வளோதான். இதில் இருந்துட்டோம், நாம் முஸ்லீம்ப்பா. அல்லாட்ட இது என்ன ஆகாது, செல்லுபடி ஆகாது. அல்லாஹால எந்த அளவுக்கு பாசக்காரனோ, எந்த அளவுக்கு அவன் அன்பு நிறைந்தவனோ, அந்த அளவுக்கு அவன் ரோசக்காரனும் கூட. இந்த அளவு ரோசக்காரன். அவனுடைய ரோசம் மட்டும் வந்துருச்சு, அவனுடைய ரோசத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அவனுடைய கோபத்திலிருந்து யாரும் என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. அவன் கோபப்பட்டுட்டான், பட்டது தான். நல்லா பாதுகாப்பானாக. அவன் வெறுப்பு, ஒரு ஒரு மனிதன் மீது என்ன செஞ்சிட்டான், வெறுப்பு வச்சுட்டான், அதுக்கு பிறகு என்ன செய்ய முடியாது. எல்லாம் சொல்றான், அவன் மூஞ்சில் கூட நான் முழிக்க மாட்டேன்றான். மூஞ்சில் கூட நான் முழிக்க மாட்டேன். வலா எழுந்துரு இலையும், அவர்களின் பக்கம் அவன் பார்க்க கூட மாட்டான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அப்ப அல்லாஹாலா அவன் அவன் கோபப்படுவதற்கு முன்னால், அவன் வெறுப்படைவதற்கு முன்னால் அவனை சந்தோஷப்படுத்த வேண்டும், அவனை திருப்திப்படுத்த வேண்டும், அவனிடத்துல நல்ல பேர் எடுக்கணும். ஊரில் நல்ல பேர் எடுத்துட்டு ஒன்றும் காரியம் இல்லை. யார்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், எல்லா இடத்துல நல்ல பேர் எடுக்கணும். அல்லாஹாலா நமக்கு அவன்தான் நமக்கு விலைக்கு தந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் நாடாவிட்டால் அவனை பற்றிய விளக்கத்தை நமக்கு யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்லித்தர முடியாது. நம்ம மேலே இறக்கப்பட்டு நமக்கு நம்ம ஒன்றுமே தெரியலனா கூட, நமக்கு ஒன்றுமே புரியலனா கூட அவன் என்ன செய்கிறான், சரி பாவம் போயிட்டு போகுது, நாமளே என்ன செய்வோம், சொல்லித்தருவோம், நாமளே கற்றுக் கொடுப்போம். இறங்கி வந்து அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். நாம் அதை நல்ல முறையில் பற்றி பிடித்து தீனில் முன்னேற வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்களாக ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய ஜாக்கிரின், அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர்களாக நம்ம என்ன செய்யணும், ஆகணும். எப்படி நினைக்கணும், 24 மணி நேரமும் அல்லாஹ்வை மறப்பது மிக பெரும் பாவம்னு விளங்கணும். அல்லாஹ் மறப்பது என்னது, மிக பெரும் பாவம். அல்லாஹ்வை நினைப்பது தான் மிகப்பெரிய இபாதத். அல்லாஹ் நினைப்பது தான் மிகப்பெரிய இபாதத். இப்படி ஒரு விஷயமே இல்லை, மற்ற காரியங்கள்ல இது மாதிரி இல்லை. மிகப்பெரிய பாவம், அதுக்கு ஆப்போசிட்டில் மிகப்பெரிய நன்மை, அப்படிலாம் இல்லை. திக்ரு தான் மிகப்பெரிய நன்மையாக இருக்குது, அதை விடுவது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. அப்போ அதை நாம் விளங்கி, அல்லாஹ் அவன் என்னோடு தான் இருக்கிறான். எப்படி அல்லாஹ் நினைக்கணும், எப்படி நினைக்கணும், அவன் என்னோடு இருக்கிறான். எப்படி இருக்கிறான், என்னுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை அவன் என்னுடைய ஒவ்வொரு அணுவாகவும் அவன்தான் இருக்கிறான். ஒவ்வொரு அணுவாகவும் யார் இருக்கிறா, அல்லாஹ் இருக்கிறான். என் கூட இருந்து என்னை படைத்து பரிபாலித்து எனக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து அவன் எனக்கு இருக்கிறான். இதை நாம் விளங்கி அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்ட்ட பேசணும். எங்கேயோ தூரத்தில் இல்லை, கூட தான் இருக்கிறான். அவன்கிட்ட பேசுவோம். நம்மளால் அறிவை யூஸ் பண்ண வேண்டியது தானே, நம்முடைய சிந்தனையை, நம்முடைய சக்தியெல்லாம் எதில் யூஸ் பண்ணணும், எதில் பயன்படுத்தணும், அல்லாஹ்வோட பயன்படுத்தணும். நம்ம பேசணும் யார் கூட, அல்ல சத்தமாக பேச தேவையில்லை, மனசில் பேச. நம்ம பேசுறது இல்லையா, யார் கூடயோ திடீர்னு அப்பா கூட பேசிகிட்டு இருப்போம், அப்பா கூட பிரச்சனை சண்டை, என்ன செய்வோம், அவருக்கு டைரெக்டாக மனசுக்குள்ளேயே அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருப்போம். பேசவும் பேச மாட்டோமா. ஒய்ஃபு கூட பேசிக்கிட்டு இருப்போம், ஒய்ஃபு யார் கூட பேசிகிட்டு இருப்பாங்க, புருஷன் கூட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாத்தோடையும் பேசுகிறேன். ஆனால் இப்படி பேசினா அவங்களுக்கு கேட்குமா, கேட்க போகிறது இல்லை. கேட்காதவங்கள்ட்டெல்லாம் பேசுகிறோம், கேட்காதவங்கள்ட்ட கேட்கக்கூடிய ஒருத்தன் கூட இருக்கிறான், அவன்கிட்ட பேசுறது இல்லை. யார்கிட்ட பேசுறது இல்லை, பேசுகிறோம். அல்லாட்ட பேசணும். எப்படி பேசணும், நாமளும் பேச வேண்டியது. அவன் பேச பேச அவனும் என்ன செய்வான், சந்தோஷமாக அவன் கேட்பான். இப்போ அல்லாஹ்வுடைய ஜாக்கிரீன்களாக, அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடியவர்களாக நாம் மாறிடணும். இது வரைக்கும் உள்ள வாழ்க்கை வேறு. இனிமேல் நம்ம என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடாது, அல்லாஹ்வை நினைத்து வாழ வேண்டும். அல்லாஹ்வை நினைத்து அவன்தான் எனக்கு எல்லாம் செஞ்சு தரான் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இன்னும் நம்முடைய
கையில் அல்லாவை பார்த்தோம், கையில் வந்து அல்லாஹ் தஆலா சக்தியை கொடுப்பான். காலில் அல்லாவை பார்த்தோம், காலில் அல்லாஹ் சக்தியை அதிகப்படுத்துவான். நம்ம ஒவ்வொரு அணுவிலையும் எதுலெல்லாம் அல்லாஹ் பார்க்குறோமோ அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அதிலெல்லாம் அவனுடைய சக்தி, ஆரோக்கியம் எல்லாம் என்ன செய்யும்? அதிகமாக தெம்பு, நல்ல உற்சாகம், நல்ல ஆரோக்கியம், ஆஃபியத்து, சலாமத்து, சிஹத்து எல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான்? அதிகமாக்கி கொடுப்பான். நம்ம கேட்டதையும் கொடுப்பான், கேட்காதையும் கொடுப்பான். அவன் நம்மளை என்ன செய்வான்? நல்ல விதமாக பார்த்துப்போம். நம்ம அவனை பாதுகாத்தோம், அவனை நல்ல விதமாக பார்த்துக்கிட்டோம், கொஞ்சம் அவனுக்கு நம்ம கவனம் செலுத்தணும், அவன் என்ன செய்வான்? நம்மளை சிறப்பாக பார்த்துப்பான். அவனை பார்க்காத நேரத்திலேயே நல்லா பார்த்துக்கிட்டவன் அவனை பார்க்குற நேரத்தில் சும்மா விட்டுருவானா? நல்ல சிறப்பாக நாம் அல்லாஹ்வுடைய திக்ரில் நல்ல முறையில் கவனம் செலுத்த வேண்டும். அவன் என்னோடு தான் இருக்கிறான், அவன் எங்கே தான் இருக்கிறான்? என் கூட தான் இருக்கிறான் என்று விளங்கி அவனோடு நம்முடைய உறவை, நம்முடைய தொடர்பை பலப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் அவனை மறக்கக்கூடாது. அவ்வளோதான். நம்ம முடிவு எடுத்துடணும். என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ்வை என்ன செய்ய மாட்டேன்? மறக்க மாட்டேன். அல்லாஹ்வை 24 மணி நேரம் என்ன செய்வேன்? நினைத்து கொண்டே இருப்பேன். அல்லாஹ்வை மறந்து எனக்கு வாழ்க்கை இல்லை. அப்படி நம்ம முடிவு செஞ்சு அல்லாஹ்விடத்தில் கேட்டு வாங்கி அமல் செய்யணும். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் தஆலா அவனை நல்ல முறையில் திக்ரு செய்யக்கூடிய ذاكرين الله كثيرا والذاكرات அதிகமாக அவனை திக்ரு செய்யக்கூடிய ஆண்களிலும் பெண்களிலும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அவனுக்கு அதிகம் சுக்ரு செய்யக்கூடிய ஷாக்கிரன்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நம்முடைய எல்லா ஹாஜத்துகளையும் அழகான முறையில் அவன் நிறைவேற்றி தருவானாக. நம்முடைய எல்லா சிரமங்களையும் அழகான முறையில் அவன் லேசாக்கி தருவானாக. நம்முடைய எல்லா நோய்களையும் ஷிஃபாவாக்கி தருவானாக. நம்முடைய உடலிலும் உள்ளத்திலும் ரூஹிலும் நல்ல ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் சிஹத்தையும் சலாமத்தையும் பரிபூர்ணமாக தந்துருள் புரிவானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.